மீனா ஒரு பதட்டமாகவும் டென்ஷனாகவும் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஏங்க அவளால் வாங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு ஏன் என்னாச்சு உனக்கு பூ கட்டுற வேலை இல்லையா வந்து எங்ககிட்ட பேச வந்துட்டு நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை நீ பேசுமா அவள் கேட்டா கேட்கட்டு கேட்காட்டி என்னமோ பண்ணிட்டு போகிறான் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க நான் வந்துட்டு என்னுடைய சங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிந்தாமணி எல்லாத்தோடைய டாக்குமெண்ட்டையும் வாங்கி வச்சுருந்தா அது எல்லாத்தையும் வாங்கி இப்போ தான் நான் வந்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாம்மா எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு பணத்தை 1க்கு 2 வந்து வட்டி முதல் எல்லாத்தையுமே வாங்கினதுக்கப்புறம் கூட டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திரும்ப அவங்ககிட்ட கொடுக்காம வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதை நான் வந்துட்டு கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தருக்கு கேஸ் கொடுத்தா கூட இது பண்ணாது. ஒரு 10 பேருக்கு வந்து இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கா. எல்லாத்தோட வீடு டாக்குமெண்ட்டையும் வச்சிருக்கிறப்போ நான் எஸ்பி வரைக்கும் நான் போவேன்னு சொல்லி சொல்லிட்டு டிஎஸ்பி வரை போய் பார்ப்பேன்னு சொல்லி சொன்னேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க டாக்குமெண்ட்டை யாரெல்லாம் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட் திரும்ப கொடுத்துட்டா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் மாமா நம்ம வீட்டு டாக்குமெண்ட் கூட வந்துட்டு இப்போ அவங்க கிட்ட தானே மாட்டியிருக்குது. அதான் அந்த ஃபினான்சியர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க இந்த ஃபினான்சியரும் இந்த சிந்தாமணி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. அவங்க நம்ம வீட்டை அபகரிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அவங்க கேட்குற அந்த 48 லட்ச ரூபாய் நமக்கு கொடுத்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட் திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா என்ன வளர்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க வட்டி முதல்ல இப்போ 50,000 ரூபா வாங்கினவங்க 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் கூட இன்னும் வந்து அசல் போகல வட்டி இன்னும் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு பணத்தை வாங்கினதுக்கப்புறம் கூட எப்படி இருந்தாலும் திரும்ப உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா நீ வந்து அடமானம் வைக்கத்தானே போகிற, அதனால டாக்குமெண்ட் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்காத இருக்கிறதும் இருக்கிறாங்க. இப்படிலாவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் இப்போ தான் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பைசூல் பண்ணி செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கான காரணமே நம்ம வீட்டை அபகரிக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியும் என்கிட்ட டேரெக்டாக சொன்னாங்க உங்கள் வீட்டை வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்கிறதா என்னுடைய நோக்கம், என்னுடைய பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸே இது தானே, அந்த நோக்கத்தில் தான் நான் மாஸ்டர்கிட்டையும் பேசினேன் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட சொன்னான். எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல் வேலையை அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற முத்து அப்படின்னா நம்ம உடனடியாக 38 லட்ச ரூபா கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து விஜய் வந்துட்டு அவ்வளோ பணத்துக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வேணா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. இல்லைடா அந்த கீழ் வீடு இருக்குல்ல பக்கத்தில் நம்ம வாடகை கொடுத்துருக்கோம்ல அந்த வீட்டோட டாக்குமெண்ட் கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சு பணத்தை 38 லட்ச ரூபாய் வாங்கிடுவோம். வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய பணத்தை நம்ம பேங்க்குக்கு டேரெக்டாக அந்த பக்கம் கட்டிக்கலாம். சரியா இந்த டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்து பத்திரமா வந்துட்டு நம்ம கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுத்து பாட்டி வீட்டில் வச்சிட சொல்லிடலாம். இங்கே இருந்தால் தானே எடுத்துகிட்டு போவோம். எல்லோரும் வந்துட்டு மாற்றி கையெழுத்து போட்டு என்னென்னமோ ஃபோர்ஜரி வேணால் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நல்ல ஐடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்துட்டு ஏங்க அந்த டாக்குமெண்ட் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே நம்ம கொண்டு போய் அடமானமாக எதுவும் வச்சதே இல்லை. அது ரொம்ப ராசியான அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் நீ பண்ணுற கூத்து வேலைக்கு இப்போ எல்லோரும் உட்காந்து இத்தனை கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீ வந்துட்டு உங்கள் வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம். இது நல்ல ஐடியாவாக இருக்குது. நான் வேலையை வந்துட்டு போய் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் 30 லட்ச ரூபா கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்கடா. மேனேஜர்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசினா எல்லாமே கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடு நல்ல 1 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு போகிற வீடு தானே. அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு முத்துவும் அண்ணாமலையும் வந்துட்டு பேங்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போன வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் 60 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு எவ்வளோங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 60 லட்சமா அவ்வளோலாம் வேண்டாங்க சார், ஒரு 38 லட்சம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு எப்படியோ வந்து பணம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நாளாக எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எங்களுக்கு இன்றைக்கே செல் பண்ணிங்கன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பண்ண முடியாது. நான் வேணால் உங்களுக்கு வந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு இது கொடுத்து இது எடுத்து சொல்லி அவங்ககிட்ட வேணால் நான் முடிஞ்சால் ஒரு 2-3 நாளில் வேணால் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளை சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சார், கொஞ்சம் ரிஸ்கில் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அதே போல் வந்துட்டு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3ஆவது நாள் வந்துட்டு கரெக்டாக அண்ணாமலைக்கு கால் வருது பேங்க்லேருந்து. சார் உங்களை வந்துட்டு பேங்க் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்டு வந்துட்டு முத்துவும் அண்ணாமலையும் கிளம்பி பேங்க்குக்கும் போகிறாங்க. அங்கே போன வந்துட்டு சொல்லுங்கள் சார் லோன் சேங்ஷன் ஆயிடுச்சா, கிடச்சிருமா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறத மட்டும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் சைன் ஆகி வந்துருச்சுன்னா எனக்கு ஈவினிங்க்கு உங்களுக்கு பணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு முத்துக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அப்போ வந்து அண்ணாமலை சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு முத்துகிட்ட சொல்கிறாங்க இப்படி வந்து பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு முத்து டேரெக்டாக அப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கூட்டிகிட்டு ஃபினான்ஸுக்கு டேரெக்டாக போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு அதே போல் பணத்தெல்லாம் கொடுத்துறேன் எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க. எப்படிங்க முத்து இவ்வளோ பணம் உடனடியாக உங்களுக்கு என்னங்க பணம் வந்தால் நீங்கள் டாக்குமெண்ட் எனக்கு கொடுக்கணும்ல அதுதானே பேச்சு, இந்தாங்க உங்கள் பணம்
எங்கள் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து டாக்குமெண்ட் இங்கே தானே இருக்குதுங்க, உங்கள்கிட்ட தான் இருக்குது, இல்லை அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் சிந்தாமணிகிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்க, எப்படியெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து சொத்தை அபகரிக்கிறீங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம், விடுங்க எங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் ஒரு ஃபோன் கால் மட்டும் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போய் சிந்தாமணிட்டு போய் இங்கே நடக்கிறது, இங்கே வந்திருக்கிறாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னத்துக்கு இப்போ வந்துட்டு பேச நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க, உங்களை பார்த்து பேச வந்திருக்கோம், பணம் கொடுக்குறோம், பணம் கொடுத்தவங்க நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதை விட்டு எதுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒழுங்காக வந்து எங்களுக்கு எங்கள் டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கொடுக்குறாங்க இல்லைனாலும் சொல்லல, ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கால் இருக்குது, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து மிஷினில் போட்டு எண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பணத்தை எண்ணி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு டாக்குமெண்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இதெல்லாம் தான் ஒரிஜினலாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாமே செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சரிப்பா நம்ம கிளம்பலாம், இங்கே பாரு இனிமேல் இது மாதிரி வேலை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கேட்காமையே கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக பணம் கொடுத்து தேவையில்லாமல் எங்கள் வீட்டெல்லாம் அபகரிக்கிறேன்னு நினைக்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற யாருக்காவது இப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சேன், அதுக்கப்புறம் இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாங்க. என்ன உன் டாக்குமெண்ட் வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டே தேவையில்லாமல் நின்றுட்டு இங்கே சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டுருக்கேன், இனிமேல் இந்த வேலையை பண்ணுற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் வாங்க பார்த்துட்டு விஜயாதன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்பாடி எப்படி இனிமேல் இவங்ககிட்ட நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கட்டும் டே முத்து அவகிட்ட சொல்லு, இனிமேல் இந்த சிந்தாமணிகிட்ட போய் பேசுறது, இங்கே நடக்கிறது என்ன ஏதுங்கிறது பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் உன் ஃபோன் வந்து நாட்டு ஜபிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரியலையே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் வந்து சார்ஜே இல்லாமல் இருக்குது, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்க மாட்டேங்குதுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அண்ணாமலை, அம்மா இங்கே வருமா டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த வீட்டை நான் அடமானம் வச்சு அதில் வந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து டாக்குமெண்ட் ஒரு வழியை மீட் வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதாக தானே போச்சு, அதை டாக்குமெண்ட் வாங்கிடுவீங்கன்னு சொல்லி தானே நீ வர சொல்லியிருந்தேன், என்னடா அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் இப்போ நான் ஊர்லேயே வச்சுருக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இங்கெல்லாம் வந்து யார் எந்த நேரத்தில் எந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு எங்கே கொண்டுட்டு போய் அடமானம் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்க முடியாது, உங்கள் வீட்டை இருந்து நான் அது பத்திரமா இருக்குமா, நீங்கள் ஊரில் லாக்கரம் கூட வச்சுருக்கீங்களே, மற்ற காட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்கீங்களே, நல்ல டாக்குமெண்ட் எல்லாம் அதோட சேர்த்து இதையும் வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், சரியா அப்போ அது மீதி பணம், ஆமாம்மா அந்த 38 லட்ச ரூபாயை நம்ம அதில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பணத்தை கட்டிடுவீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை, முன்னாடியாவது வந்து முத்து 90 நாளில் வந்துட்டு அவனுக்கு எல்லா பணத்தையும் கொடுக்கணுன்னு இருந்தது அந்த ஃபினான்ஸியருக்கு, இப்போ தான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஷோரூமில் வர பணம் இவங்கெல்லாம் கொடுக்குற பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படியும் சீக்கிரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே அந்த படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யார் அவன் தானே படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பாட்டி வாங்க வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளேருந்து வெளில வராரு. மனோஜ் இதை பார்த்துட்டு, ஏன்டா நீ பண்ண பிரச்சனைக்கு முத்து வாய்களே இப்படி நீயும் உங்கள் அம்மாவும் பேசுவீங்களே, படிக்காதவன் கார் டிரைவரு பூ கட்டுறவன் அப்படி இப்படின்னலாம், இப்போ என்னடா சொல்கிறீங்க, அவங்க வீடு சேர்ந்து 10 லட்ச ரூபாய் கடன் அடைச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் வந்து 38 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு அந்த வீட்டு டாக்குமெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி மாற்றி வச்சிருக்குது, இவ்வளவும் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இந்த முத்துவை பற்றியோ மீனா பற்றியோ உங்களுக்கு நல்ல விஷயமே தெரியவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா விடுமா அவங்களாம் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு பாட்டிக்கிட்ட.